வணக்கம். இன்றைக்கு நாங்கள் எங்கே போய்கொண்டிருக்கிறோம் என்று யோசிப்பீங்கள். எங்களுடைய ஊரிலிருந்து இரண்டாவது ஊராக அமைந்திருக்கிற மேசோன் லாஃபித் என்ற ஊருக்கு தான் போய்கொண்டிருக்கிறேன். இது 78 டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. எங்களோட வீட்டில் இருந்து கிட்டத்தட்ட 5-6 கிலோமீட்டர் தொலைதூரத்தில் இருக்கிற ஒரு கோட்டை, அரச கோட்டை ஒன்று பார்க்க போகிறோம். இந்த கோட்டையை பற்றிய விவரமெல்லாம் உள்ளுக்கு நாங்கள் சென்றவுடன் சொல்கிறோம். காரில் போகக்கூடிய வசதி இருக்கிறதால நாங்கள் காரில் போனாங்க. ஆனால் ஏகு என்று சொல்லி அழைக்கப்படுற RER என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். ஏ என்ற லைனில் போசி டைரக்ஷனுக்கு போனால் இந்த மேசோன் லாஃபித் என்ற கோட்டைக்கு போகலாம். ஸ்டேஷன்ல இருந்து நடை தூரம் போகிற அளவு தான் இந்த கோட்டை இருக்கிறதால ஸ்டேஷன்லேருந்து நடந்து கோட்டைக்கு போகலாம். பஸ் சர்வீஸும் இருக்குது. ஆனால் பரிசிலேருந்து வாரவர்கள் எடுத்து வாரதான் மிக சிறப்பு. அதாவது RER என்றதை எடுத்துட்டு வாரதான் சிறப்பு. ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து மிக அருகில் இருக்கிற கோட்டை. நாங்கள் வாகனத்தில் அந்த கோட்டையையும் பார்த்து ரசித்து கொண்டு, கோட்டையை சுற்றி இருக்கிற இயற்கை காட்சியையும் ரசித்து கொண்டு போனாங்கள். நாங்கள் என்று சொல்கிறேனே, அது யார் என்று நீங்கள் யோசிக்கலாம். வேறு யார்? நானும் லவனும் தான். அவருக்கு அரச வரலாறுகள் மிக பிடிக்கும் என்றதால் இந்த கோட்டையை நானும் லவனும் பார்க்க போனோம். இதுக்கு கட்டணம் எவ்வளோ என்று கேட்டிங்கன்னா எனக்கு சரியாக சொல்ல தெரியலை. ஏனென்று சொன்னால், நான் போனது மாதத்தில் வார முதல் ஞாயிற்றுக்கிழமை. மாதத்தில் வார முதல் ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரான்ஸில் அதிகமான மியூசியங்கள், கண்காட்சியகங்கள், கோட்டைகள் எல்லாம் இலவசமாக பார்க்கலாம். ஆனால் எல்லாம் அப்படி பார்க்க முடியாது. எல்லா இடமும் அப்படி இலவசமாக விட மாட்டினோம். விசாரித்து பார்த்துட்டு போனோம் என்று சொன்னால் இலவசமாகவே மாதத்தில் வார முதல் ஞாயிற்றுக்கிழமை இந்த கோட்டைகள் இப்படியான இடங்களை பார்க்கலாம். இப்படியான ஒரு விடயத்தை பிரான்ஸ் நாடு செய்து வச்சிருக்குது. கொஞ்ச நேரம் இந்த கோட்டைக்குள்ளே போகும் வரைக்கும் இந்த ஊரை பற்றி கொஞ்சம் அறிவோம். இந்த மேசோன் லாஃபித் என்ற ஊரில் வாழ்கிற மக்களை பிரெஞ்சு மொழியில் லே மோன்சோனியா என்று அழைக்கினோம். இந்த ஊரை சித்தே தி ஷிவால் என்று கூட ஒரு புனைப்பெயரிட்டு அல்லது ஒரு சிறப்பு பெயரிட்டு அழைக்கப்படுது. சித்தே தி ஷிவால் என்று சொன்னால் குதிரைகளுக்கான ஊர் என்று கூட ஒரு அடைமொழி பெயர் வைத்து இந்த ஊரை அழைப்பதாக சொல்லப்படுகிறது. எதற்காக மேசோன் லாஃபித் என்று இந்த பெயர் வந்தென்று சொன்னால், இந்த ஊரை உருவாக்கியவர் ஜாக் லாஃபித் என்றவருடைய பெயரைத்தான் மேசோன் லாஃபித் என்று அழைக்கப்படுகிறது. இவர் வாழ்ந்த காலகட்டம் 1767 ஆண்டிலிருந்து 1844 ஆண்டு வரைக்கும். இவர் பேங்க்ல பணிபுரிந்ததோட கவர்மெண்ட்லையும் ஒரு பணியாளராக வேலை செய்திருக்கிறார். அவருடைய கோட்டை என்றதால, அவர் வாழ்ந்த கோட்டை என்றதால மேசோன் லாஃபித் என்று இந்த கோட்டையை அழைக்கப்படுது. இந்த ஊரில் இந்த கோட்டையை மட்டுமல்ல, வேறு பல விடயங்களையும் பார்க்கலாம். பவியோன் து லா முவெத் என்ற இடத்தை பார்க்கலாம். எக்லிஸ் சான் நிக்கோலா என்ற தேவாலயத்தை பார்க்கலாம். இந்த மேசோன் லாஃபித்தின் மார்க்கெட்டை பார்க்கலாம். இப்படி நிறைய விடயங்களை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்குது. இந்த கோட்டையை ஷத்தோ து மேசோன் என்றும் ஷத்தோ து மேசோன் லாஃபித் என்றும் அழைக்கப்படுகிறது. இவ்லின் என்ற 78 டிபார்ட்மெண்ட்டில் இந்த கோட்டை அமைய பெற்றிருக்கிறது. இந்த கோட்டையை 17ஆம் நூற்றாண்டின் கட்டிடக்கலைக்கான ஒரு முக்கியத்துவமான கோட்டையாக பார்க்கப்படுது. இந்த கோட்டையை பல முறை லூயி 14 என்ற அரசர் பார்வையிட்டதாகவும் இங்கு சென்றதாகவும் வரலாற்று செய்தி கூறுது. வாங்கோ கோட்டைக்குள்ள போய் மிச்ச விடயங்களை அறிவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கு மேசோன் லாஃபித் என்ற இடத்துல இருக்கிறேன். இங்க எனக்கு பின்னுக்கு ஒரு பெரிய சத்தம் இருக்குது. இந்த கோட்டையை பார்க்கத்தான் நான் வந்திருக்கிறேன். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, மார்ச் மாதம் 1ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த கோட்டைக்கு வந்திருக்கிறேன். ஏன் இந்த நாளை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன்னு சொன்னால், பிரான்ஸ் நாட்டில் அதிகமான கோட்டைகள், மியூசியங்கள் எல்லாம் மாதத்தில் வார முதல் ஞாயிற்றுக்கிழமை இலவசம். ஆகவே நான் இன்றைக்கு இலவசம் என்றதாலையும் பார்க்க வந்திருக்கிறேன். இலவசம் இல்லாட்டிலும் பார்க்க வந்திருப்போம். இதுக்கு என்ட்ரன்ஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு 9 யூரோ தான். இந்த கோட்டைக்குள்ளே போவோம், வாங்கோ. இந்த கோட்டையை பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்திலிருந்து 2 மணி நேரம் போதுமானதாக இருக்கும். அதோட இந்த தோட்டங்களை எல்லாம் பார்த்து மகிழலாம். இந்த தோட்டங்களுக்குள்ள வாரத்துக்கு இலவசமா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த ஊர் மக்களுக்காக இந்த தோட்டங்களை இலவசமா விடுவினோம்னு நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் பண்றதுக்கு இந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு மட்டும்தான் என்ட்ரன்ஸுக்கு 9 யூரோ. இதுக்குள்ள என்ன இருக்குன்னு பார்ப்போம். எந்த அரசர் ஆண்டு இருக்கிறார், அல்லது அரசருக்கு முதல் வேறு யார் ஆண்டிருக்கணும், வேறு யார் இந்த இடத்துல வசிச்சிருக்கணும், எதற்காக இந்த கோட்டை கட்டப்பட்டது என்ற விவரங்கள் எல்லாம் உள்ளுக்கு போய் அறிவோம். வாங்கோ.
Le Comte d'Artois, Prince et Mécène. பிரான்ஸ் நாட்டுடைய கடைசி அரசன் இவர். இந்த கோட்டையினுடைய அமைப்பை இதில் வரைஞ்சி வச்சிருக்கணும். இந்த கோட்டையினுடைய பார்க், அதனுடைய வடிவம். இது வீடியோ படமாக காணொளியாக இதில் போய்கொண்டிருக்கு கதைகள். இவர்தான் பிரான்ஸை இறுதியாக ஆண்ட Le Comte d'Artois Prince. Le Comte d'Artois Prince et Mécène என்றவருடைய வரலாறு இங்கே இருக்குது. அப்போ அவருக்கும் இந்த இடத்துல முக்கியத்துவம் இருக்குன்றதை புரியக்கூடியதாக இருக்குது. அவரை பற்றி வாசிப்போம் வாங்கோ. Le Comte d'Artois Prince et Mécène என்றவர் லூயிஸ் 15 4வது பேரனா சொல்லப்படுது. இவர்தான் இந்த பிரான்ஸ் நாட்டின் இறுதி அரசனாக இருந்திருக்கிறார். அதுக்கு பிறகு கிறிஸ்து பஸ்தி என்ற அந்த ரெவல்யூஷன்லாம் நடந்து அதுக்கு பிறகு இவர் அந்த அரச பதவியில் இருந்து விலகி கொள்கிறார். அவருடைய எக்ஸிபிஷனும் இங்கே நடக்கிறதாக சொல்லப்படுது. வாங்க பார்ப்போம். Le Comte d'Artois என்றவர் வேர்சையில் பிறக்கிறார். அவர் இந்த ஷத்தோவை, இந்த கோட்டையை வாங்கியிருக்கிறார். Le Comte d'Artois அரசனும் அவருடைய சகோதரியான குளோச்சிதும் இணைந்து வரையப்பட்ட ஓவியம். பல பெரிய பெரிய பிரமாண்டமான ஓவியங்கள் எல்லாம் சுவரில் பதிக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் ஒயில் ஓவியங்கள் தான், ஒயில் பெயிண்டால் அமைக்கப்பட்ட ஓவியங்கள் தான். மாரி ஜோசஃபின் தி சாக்ஸ் டோஃபின் என்றவருடைய ஓவியம் இது. இங்கே சார்ல்ஸ் பிலிப் தி ஃப்ரான்ஸ் Comte d'Artois, இந்த ஷத்தோக்குரிய, இந்த கோட்டைக்குரியவருடைய ஓவியம். 16 நவம்பர் 1973 Comte d'Artoisக்கும் மேரி தெரேஸுக்கும் வேர்சையில் திருமணம் ஆகுது. அந்த திருமணத்தை அனௌன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இந்த 2 ஓவியங்களும் இருக்கின்றன. மிக அழகாக அந்த காலத்தில் வரையப்பட்ட இந்த ஓவியங்களை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது. 17ஆம் நூற்றாண்டு கால பகுதியில் இந்த ஓவியங்கள் இப்படி அற்புதமாக வரையப்பட்டிருக்கு. ஆயிரத்தி 1975 வரையப்பட்ட இந்த ஓவியம் Comtesse d'Artois என்ற அவருடைய மனைவியான மேரி தெரேஸை பேசும் ஒரு ஓவியமாக இருக்குது. அவருடைய மனைவியார். Comtesse d'Artoisக்கும் மேரி தெரேஸுக்கும் 3 குழந்தைகள். அந்த குழந்தைகளோட Comtesse d'Artois மனைவியார் மேரி தெரேஸ் 3 குழந்தைகளையும் வரையப்பட்ட ஓவியம். இது மேரி தெரேஸுடைய ஓவியம். இது மிக பிரமாண்டமான ஒரு ஓவியம். இதை இருந்து ரசிக்கிறது மாதிரி இந்த இடத்த அமைச்சிருக்கணும். ஒரு வாங்க வச்சு இருந்தே ரசிக்கலாம். இந்த ஓவியத்தை பார்க்கும்போது அந்த நீரோட இந்த சலசலப்பு எங்களோட காதில் கேட்குற மாதிரி இருக்குது.
இயற்கை எழிலோ நிறைந்த ஒரு ஓவியமாக இந்த ஆயில் பெயிண்ட் இருக்குது. என்னத்தை பற்றி கதைக்கு வந்து பார்ப்போம் வாங்கும். ஓவியத்தை ரசிக்கிறதுக்காக இந்த வாங்க வச்சிருக்கணும். இதில் இருந்தே ரசிக்கலாம். அந்தளவு பெரிய பிரம்மாண்டமான ஓவியம். இது ஒரு கற்பனை ஓவியம்தான். ஒரு நீர்வீழ்ச்சியை கற்பனை செய்து வரையப்பட்டிருக்குது. இத்தாலி நாட்டில் இருக்கிற நீர்வீழ்ச்சியை போல ஒரு கற்பனை வடிவத்தில் வரையப்பட்ட ஓவியம் தான் இந்த ஓவியம். இது புகைக்கூடு அல்லது நெருப்பு சூடாக்கியன்னு சொல்லலாம். குளிர்காலத்தில் சூடாக்கியாக பயன்படுத்தப்பட்டது. அந்த சூடாக்கிக்கு எவ்வளவு அழகான வடிவங்கள் கொடுத்து சிலைகள் எல்லாம் சுவரில் செய்யப்பட்டிருந்தாங்க. என்னதான் அழகான இடங்களாக இருந்தாலும் கோட்டைகளாக இருந்தாலும் இந்த குளிர்நாட்டில் இப்படியான பெரிய இடங்களில் வாழ்கிறது மிக கடினம்தான். இந்த ஓவியத்தில் லுகோந்தாக்துவா என்றவர், அதாவது இந்த கோட்டைக்கு சொந்தமானவர், அரச உடுப்புகள் இளவரச உடுப்புகளெல்லாம் துறந்து அவர் ஒரு சாதாரண மனிதன் போல தலையில் தொப்பி போட்டுக்கொண்டு கையில் துவக்கு வச்சுக்கொண்டு நாயை கூட்டிக் கொண்டு தனக்கு பிடிச்ச வேட்டையாடுற தொழிலுக்கு தயாரான நிலையில் நிற்கிறதாக சொல்லப்படுது. 1780 வரையப்பட்ட இந்த ஓவியம். லுகோந்தாக்துவா ஓதுக து சாண்ட் எஸ்பிரி என்ற ஒரு ஆடை வடிவத்தில், ஒரு அரச ஆடை வடிவத்தில் நிற்கிறதாக சொல்லப்படுது. இந்த ஆடை வடிவத்தை பாருங்கோ. இந்த இடத்துல தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் ஆன அந்த ஆடை வடிவம், தங்கத்தாலையும் வெள்ளியாலையும் அந்த போர்டர் செய்யப்பட்டிருக்குது. இந்த அரச ஆடை வடிவத்தில் அவர் நிற்கும் போது வரைந்த ஓவியம் தான் இந்த ஓவியம். மிகப்பெரிய பிரம்மாண்டமான ஓவியம். வானம் முட்டும் அளவுக்கான ஒரு ஓவியம் என்று கூட சொல்லலாம். எந்த பெரிய ஓவியம் என்று பாருங்க. எங்களுடைய நாட்டில் புறநானூறு பேசுறது போல இங்கே கோந்தாக்துவாவுடைய வீரச் செயல்களான வேட்டையாடும் செயல்களை பற்றின விடயங்கள், அவர் எப்படி வேட்டையாடினார், என்ன மாதிரியான வேட்டைகளை செய்தார் என்ற விடயங்களை நூல் வடிவங்களாக்கி வச்சிருக்கிறார். உண்மையிலேயே அவருடைய ஒரு அரசனுடைய சின்ன சின்ன விடயங்களை கூட பக்குவப்படுத்தி சேமித்து வச்சிருக்கிறது தான் இந்த நாட்டினுடைய முக்கிய விடயம். அவர் பயன்படுத்திய துவக்கு என்று சொல்லப்படுது. இது வேட்டைக்காக பயன்படுத்திய துவக்கு. என்னுடைய பிறப்புக்கு 200 ஆண்டுகளுக்கு முதல் வரையப்பட்ட ஓவியம் இது. நான் 1977 பிறந்த நான். இந்த ஓவியம் 1777 வரையப்பட்டிருக்குது. நான் பிறந்தது 1977. மதுபானங்கள் குடிக்க பயன்படுத்திய கப்பாக சொல்லப்படுது. வேர்சை என்ற கோட்டையிலிருந்து இது கொண்டு வரப்பட்டிருக்குது. மார்பிள் கப்புகள் 2 மதுபானம் குடிக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கோந்தாக்துவாவுடைய இயற்பெயர் ஷார்ல் பிலிப் தி ஃப்ரான்ஸ். அவர் அரசனான பிறகுதான் ஷார்ல் பிலிப் தி ஃப்ரான்ஸ் கோந்தாக்துவா என்று அழைக்கப்பட்டது, அல்லது அவருடைய குடும்ப பேராக கூட இருக்கலாம். அவருடைய சிறு வயது ஓவியம் இது. அவர் வேர்சையில் 9ஆம் தேதி அக்டோபர் மாதம் 1767 பிறந்திருக்கிறார். இப்பொழுது மற்ற அறைக்குள்ளே போவோம். அங்கே என்ன இருக்குன்னு பார்ப்போம். கண் நோய்க்கான மருத்துவ நூல்கள், பகைலிசையானால், ஸ்ட்ரோக் வந்தால் அதற்கான மருத்துவ நூல்கள், இப்படியான விடயங்கள் இதில் இருக்குது. எல்லா நூல்களும் இதில் இருக்குது. இசைக்கான, போயமுக்கான, அப்போவே அழகாக வர்ணங்களில் நூல்கள் தந்திருக்குது. Catalogue de livres de Monseigneur le Condorcet. கோந்தாக்துவா அவர்களுடைய கேட்டலாக், அவரை பற்றின விவரங்கள் குறித்து மிக பிரமாண்டமான நூல் இது. இப்படியான நூல்கள் எல்லாம் இதில் இருக்குது. கோந்தாக்துவா தன்னுடைய குழந்தைகளுக்கு சிறப்பான கல்வியை கொடுக்கணும் என்றதுக்காகவே தான் சென்று வந்த எல்லா இடங்கள்லையும் இருந்த அத்தனை நல்ல நூல்களையும் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அதுதான் இந்த மருத்துவம் சார்ந்த நூல்கள், கலை சார்ந்த நூல்களாக இருக்குது.
அது மட்டும் இல்லாமல் அவர் சென்று வந்த இடங்களில் இருக்கிற சங்கு எல்லாத்தையும் அவர் எதை எதை கண்டாரோ அது எல்லாத்தையும் தன்னுடைய குழந்தைகளுக்காக கொண்டு வந்து கொடுத்துருக்கிறார். ஆக மொத்தம் அவர் நல்ல தந்தையாக இருந்திருக்கிறார். இந்த இடம் வட்ட வடிவமாக வருது. இந்த கட்டிடம் வட்ட வடிவமாக அமைக்கப்பட்டிருக்குது. அதில் கூட ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது. பிளாக் அண்ட் ஒயிட் ஓவியம் போல் அது வரையப்பட்டிருக்குதா அல்லது ஒட்டப்பட்டிருக்கா தெரியல. நல்லா அழகாக இருக்குது. அந்த வட்ட வடிவமான கட்டடத்தில் இயேசு கிறிஸ்து அவர்களுடைய ஓவியம். அதிகமாக கோட்டைகளில் இயேசு கிறிஸ்து அந்த ஓவியங்கள் நிறைய பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த பக்கத்தால் வெளி மாடம் அல்லது தோட்டம், முற்றம், இந்த முற்றத்தை பார்க்கக்கூடியதாக இருக்குது. தான் வாயில். ஒருவருடைய சிலையும் இதில் இருக்குது, கற்சிலை. இன்னொருவருடைய கற்சிலையும் இதில் இருக்குது. ஆனால் யாருண்டு அது குறிப்பிடப்படையில். மன்னர்களாக இருக்கலாம், புனிதர்களாக இருக்கலாம். இப்பொழுது மேசோலாஃபிட்ஸ் இந்த கோட்டையில் முதலாவது தளம், அதாவது நிலத்தை அண்டிய தளத்தில் பார்த்துட்டோம். இனித்தான் முதலாவது தளத்துக்கு போக போகிறோம். வாங்க முதலாவது தளத்தில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். இந்த கட்டிடங்களை பாருங்கோ, என்ன அழகாக கட்டப்பட்டிருக்கு. இந்த மாடம் முழுவதுமாக சிலை வடிவத்தில், கழுகு, 4 பக்கமும் காவல் காக்கிறதுக்கு கழுகு. முன்னைய காலத்தில் மெழுகுதிரி தான் இந்த மண்டபங்களுக்கு ஒளி கொடுத்து கொண்டு இருந்தது. அதே வடிவத்தில் இப்போவும் அந்த மெழுகுதிரி வடிவத்தில் குழந்தைகள் அறியும் வண்ணம் இதை செய்திருக்கணும். இந்த மண்டபம் மேற்பகுதி கூட அத்தனை வேலைப்பாடு நிறைஞ்சதா இருக்குது. இந்த தூணுகளை பாருங்கோ, அதில் கூட வேலைப்பாடுகள், இந்த மிஷினரி வேலைப்பாடுன்னு சொல்லுவோம், அப்படி செய்யப்பட்டிருக்கு. முற்காலத்தில் செய்யப்பட்டதா அல்லது மிக அண்டிய காலத்தில் செய்யப்பட்டதான்னு தெரியலை. கோட்டையை வெளியிலிருந்து பார்க்கும் பொழுது மிக சிறியதாக இருந்தாலும் உள்ளுக்கு வந்தோடனே அந்த மர்ம குகைகள் மாதிரி பகுதிகள் ஒவ்வொன்றும் மர்மமாக போய்கொண்டிருக்கு. அந்த விசிட்டிங்கை வடிவாக விளங்கப்படுத்தி இருக்கணும். எந்த பக்கத்தில் போய் எந்த பக்கத்தில் வாங்கொண்டு அதால் ஆரவாரப்பட்டு கொண்டு ஓடாமல் ஒவ்வொரு பகுதியாக பார்த்து கொண்டு போகலாம். இது சான்-ஜார்மன்-en-லேயில் இருக்கிற ஷத்தோ. அது கூட இந்த இவருக்குரிய ஷத்தோ தான், கோந்த் ஆர்த்தோய்க்குரிய ஷத்தோ தான். இந்த ஷத்தோ இப்போ பழைய காலத்து பொருட்களை மியூசியமாக்கி வச்சு காட்டி கொண்டிருக்குது. பழைய காலத்தில் அவை பயன்படுத்திய அலுமாரி, கதிரைகள், அந்த கதிரைக்கான அழகான வர்ணனைகள், அதை அலங்கரிக்கிற வடிவம் மிக அழகாக இருக்குது. மண்டபத்துக்கு மேல் பகுதி எவ்வளவு அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்குது. சிலை வடிவங்களும் வர்ணங்கள் தீட்டாமலே அந்த அழகு அவ்வளவு அற்புதமாக இருக்குது. வர்ணம் தீட்டி இருந்தாலும் கூட இவ்வளவு அழகு இருக்குமோ தெரியல. பிரான்ஸ் நாட்டவர்கள் வர்ணங்களை அதிகம் விரும்புறதில்லை. இந்த வெள்ளை நிற கற்கள்லேயே வடிவங்களை அமைச்சு பார்க்குறதுல அவர்களுக்கு ஒரு மகிழ்ச்சி. அதுவும் ஒரு அழகு தான். வர்ணங்கள் தீட்டி அதனுடைய அழகை கெடுப்பதை விட மிக சிறப்பாக அந்த வெள்ளை நிறத்திலேயே அந்த வர்ணங்களை வச்சு, வர்ணம் இல்லாமலே தந்திரம் ஒரு சிங்கம் இந்த சூடாக்கி குளிருக்கு விறக வச்சு சூடாக்குற இந்த சூடாக்கிக்கு கொடுக்கப்பட்ட அழகை பாருங்கோ.
கூட அற்புதமாக செய்யப்பட்டிருக்குது. அது மட்டுமில்லாமல் அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள், உணவுக்காக பயன்படுத்திய பாத்திரங்கள், இதில் ஒரு அழகான விஷயம் இருக்கு பாருங்க. இதில் இந்த கப்பில் இருக்கிறவர் ஒரு இந்தியன் அம்பசாதர், அவருடைய படம் வரையப்பட்ட கப்பாம் இந்த கப். திப்பு சாவித்தால அனுப்பப்பட்ட 3 எம்பசிக்காரர், இந்திய நாட்டை பிரதிபலிப்பவர்களாக, இந்திய நாட்டின் பிரதிநிதிகளாக இருந்த 3 இந்திய நாட்களை திப்பு சாபித் என்றவர் அனுப்பி வச்சிருந்தார். அந்த காலத்தில் எடுக்கப்பட்ட கப் தான் இது. இந்த பொருட்களை எல்லாம் கிட்டத்தட்ட 288 பவுண்டுக்கு, அதாவது லண்டன் காசுக்கு வாங்கியிருக்கார். சிலவள் அந்த காலத்தில் அது லண்டன் காசா அல்லது ஃப்ரான்ஸ்லையும் லீவாண்டு தான் இருந்ததா தெரியல காசுடைய பெறுமதி. அந்த இந்திய நாளில் இன்னொரு படம் தான் இங்கால பக்கமும் இந்த பக்கமும். இந்த பக்கமும் பரவாயில்லை. இந்தியன் நாட்டை வர இதுக்குள்ளே வச்சிருக்கிறது பெருமையாக இருக்குது. நான் இந்தியன் இல்லாட்டிலும் அந்த மண் எங்களுடைய தாய் மண்ணாக இருக்கிறதால, தமிழர்களுக்கு இந்தியா ஒரு தாய் மண்ணாக இருக்கிறதால எனக்கும் பெருமையாக தான் இருக்குது. அவர்களுடைய இருக்கை இது வேர்சையிலிருந்து கொண்டு வரப்பட்டிருக்குது. வேர்சை என்ற கோட்டையிலிருந்து. இந்த நாட்டவர்களே இந்த கோட்டையை அப்படி ஆச்சரியமாக நின்று நிதானமாக வாசித்து கொண்டிருக்கணும். சான் என்ற புரட்சியின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த மணிக்கூட்டை அவர்கள் கைப்பற்றி கொண்டு வந்ததாக சொல்லப்படுது. ஒவ்வொரு நாட்டில் போய் ஒவ்வொருத்தர் வச்சிருந்த அழகான பொருட்களை கவர்ந்து வரதான் வேலை. பெண்களாக இருக்கட்டும், பொருட்களாக இருக்கட்டும், ஒவ்வொரு அரசனுக்கும் தன்னிட்ட இருக்கிறத விட இன்னொருவரிடம் இருக்கிறத கவர்ந்து வர்றதில் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு சிலையும் பிரமாண்டமான சிலையாக இருக்குது. ஒரு பெண்ணுடைய சிலை. இதுலேயும் ஒரு இருக்கை. இந்த நிலங்கள் எல்லாம் பழுதாக போயிட்டுது. அதால் நடக்கும்பொழுது ஒரு சத்தம் ஒன்று ஏற்படுது. அது என்னுடைய குரலுக்கு உங்களுக்கு கேட்குறதுக்கும் டிஸ்டர்பாக இருக்கலாம். அதோட என்னுடைய குரல் மிக அமைதியாக பேசப்படுது. என்னென்னு சொன்னால், மியூசியங்களில் அதிகமாக சத்தமாக பேசக்கூடாது. லவன் எனக்கு வழிகாட்ட அவரை நான் பின்தொடர்ந்துருக்கேன். அவர் எனக்கு முதல் ஓடி போய் எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு வந்து எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறார். அவர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு பொருட்களையும் காட்சிப்படுத்தி இருக்கிறோம். எங்களோட நாட்டில் பல அரசர்கள் வாழ்ந்து வந்தவர், ஆனால் அவர்கள் சார்ந்த எந்த விடயமும் எங்களுக்கு இல்லை. மெழுகுதிரி வச்சு மெழுகுதிரியால் ஒளி எடுத்தாலும், ஆனால் அந்த மெழுகுதிரியை வைக்கிறதுக்கு கூட அழகான அலங்கார பொருட்களை வச்சு தான் அப்போவே சிதறிக்கணும். தொடர்ந்து கீழ்ப்பக்கத்துக்கு போகிறோம். கீழ்த்தளத்துக்கு, அதாவது நிலத்துக்கு அடித்தளத்துக்கு போகிறோம். சுரங்கப்பாதையாக இருந்தது எல்லாத்தையும் இப்பொழுது கோட்டைக்கான அல்ல மியூசியத்துக்கான பாதைகளாக ஆக்கி வச்சிருக்கணும் போல இருக்குது. நிலத்திலிருந்து அடித்தளம், நிலத்துக்கு கீழ்த்தளம், அதாவது மண்ணுக்குள்ள அந்த தளத்துக்குள்ள வாரம். இங்கே என்னென்ன வச்சிருக்கணும்னு பார்ப்போம். எல்லா தளங்களையுமே அவர்கள் ஒரு காட்சிப்படுத்தலாக செய்திருப்பது சிறப்பாக இருக்குது. எங்களுக்கும் அந்த கோட்டைகளுக்குள்ளே எப்படியான வடிவங்கள் இருந்தது என்று பார்க்கக்கூடியதாக இருக்குது. களைப்பு வந்தால் இருந்து நிதானமாக போகிறதுக்கும் கதிரைகள், இருக்கைகள் வைக்கப்பட்டிருக்குது. இது இந்த கோட்டையினுடைய வடிவத்தை வடிவமைச்சு விட்டுருக்கேன். நான் நினைக்கிறேன் இன்னும் திருத்தல் வேலை செய்ய போயிடும் போல இருக்குது.
இது குசினியாக இருந்திருக்குது, அடுப்படியாக இருந்திருக்குது. அந்த அடுப்படியாக இருந்த இடத்த அடுப்படியாக வச்சிருக்கணுமா, சமையல் அறையாக இருந்த இடத்த அப்படியே வச்சிருக்கணுமா, அல்லது பிற்காலத்தில் எல்லாத்தையும் கட்டி இருக்கணுமா ரெண்டு தெரியல. பாத்திரம் கொழுவுறதுக்கான இடங்கள், ஜன்னல், பாத்திரங்கள் சூடாக்கி, இது பான் சூடாக்குறது, வெப்பியா பான் சூடாக்குற இடம், பான் வெதுப்பகம், இந்த பான் வெதுப்புற இடம் வெதுப்பகம். இது புகைக்கூடு, பெரிய ஒரு தண்ணி சூடாக்கி, இப்படியாக பல விடயங்களை இங்கே செய்து வச்சிருக்கிறேன். அதாவது அடுப்படி, சமையலறை. முன்னமே சமையலறையாக இருந்திருக்கலாம். ஏனென்றால் வேலைக்காரர் எல்லாத்தையும் நிலத்துக்குள்ள தானே தள்ளி விடுறது அடிமைகளாக. இது அதனுடைய மற்ற பகுதி. இங்கே குளிக்கிற இடம். குளிக்கிற இடம் என்று சொல்லாமலே வரைஞ்சி வச்சே காட்டினம் குளியல் இடம் என்று. படங்கள் வரையும் பொழுது அல்லது வரைந்த படங்கள் பழுதாகும் பொழுது திருத்தி அமைத்த விதங்கள்லாம் சொல்லப்படுது. உண்மையில் கடினம்தான் இந்த ஓவியங்களை பாதுகாக்கிறது. இத்தனை நூற்றாண்டுகளாக இந்த அரசாங்கம் பாதுகாத்து வர்றது. இந்த அரசாங்கத்தில் எனக்கு பிடிச்ச விடயம், இத்தனை நூற்றாண்டுகளாக தங்களுடைய எந்த பழமையையும் பாதுகாத்து வர்றது. பிடிக்காத விடயம், தாங்கள் தங்களுடையதை பாதுகாத்து வந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு அத்திலியை செய்கிற இடம், தாங்கள் தங்களுடைய விடயங்களை பாதுகாத்து வந்தபோது தங்களுடைய விடயங்களை பாதுகாத்து வந்தபோது மற்ற நாடுகள், ஏனைய நாடுகளுடைய அரசுகளுடைய பொருட்கள் எல்லாம் அழித்து சீரழித்து அவர்களுக்கான நினைவே இல்லாமல் பண்ணியது மிக கொடுமை. தங்களுடையதை பாதுகாக்கும் பொழுது பிறருடையதை அழிச்சதுன்றது மிக கொடுமையான விடயம். அவர்கள் பயன்படுத்திய பாத்திரங்கள், மிகுதியாக மிஞ்சி இருக்கிற பாத்திரங்கள், அப்போவே அந்த மாபிளில் படங்கள் வரைந்து மிக விலை அதிகமாக எல்லாம் அதை வாங்கி பயன்படுத்தியிருக்கணும். செப்பு பாத்திரங்கள், செப்பு பாத்திரத்தில் உண்டால் ஆயுசு கூட என்று சொல்லுவினம், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கலாம் என்று சொல்லுவினம். அந்த வகையில் செப்பு பாத்திரங்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்கணும். இது செயற்கையாக இதுக்குள்ளே நீரை நிரப்பிட்டு பைப்பை திறந்து தண்ணி எடுக்கிற இடம். இங்கே அந்த உணவுகள் எப்படி இருந்திருக்கலாம், ஒரு கட் பண்ண ஒரு கேக், அவை சாப்பிட்ற கோழி, இந்த ஈத்ன்ற ஒரு வகை சிப்பி, இப்படியான உணவுகளெல்லாம் சாப்பிட்ருக்கலாம். அல்லது இப்படியான உணவுகளை தான் சாப்பிட்டுச்சுனமோ தெரியல. பூசணிக்காய்க்குள்ள சூப், பூசணிக்காயை வெட்டி சூப்பாக்கி பூசணிக்காய் கோதுக்குள்ளே அந்த சூப்பை வச்சு குடிச்சிருக்கணும். ஜம்போன் மாடல்கள், பெரிய மணிக்கூடு, சோசிஸ் ஐட்டம்ஸ், தராசு, ரவன் கசி நிறுவ, உரல், மிஞ்சி இருக்கும் பொருட்கள் எல்லாத்தையும் குசினி மாதிரி அவ செய்து வச்சிருக்கணும். இந்த இடத்துல பெரிய தொட்டி, பெரும் தொட்டி, பாத்திரங்கள் கழுவுறதுக்கு பெரும் தொட்டி. இப்பொழுது நாங்கள் கீழ்த்தளம் பார்த்து அடித்தளம் பார்த்து இப்போ முதலாவது மாடிக்கு போயிடும். முதலாம் மாடியில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஒரு மாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன், ஒரு மாடி தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
இனி நான் எடுக்க வேண்டிய பாதை அந்த பக்கம்தான். எப்போவுமே இந்த பகுதியில் நான் போகிறேன். நான் ஏற்கனவே ஒரு முறை வந்தேன் நான் இந்த இடத்துக்கு. ஆனால் அது ஒரு நிகழ்வுக்காக வந்ததால், ஒரு நாடகம் சார்ந்த ஒரு விடயத்துக்காக வந்ததால் இந்த பகுதிகளை சுற்றி பார்க்குறதுக்கு நேரம் கிடைக்கல, சந்தர்ப்பம் கிடைக்கல. நீண்ட நாளைக்கு பிறகு இதுக்கு ஒரு 2 மணி நேரம் போதுமன்றதால வலிக்கிட்டு வந்த நாள் அவனையும் கூட்டிக் கொண்டு இதில் தெரிகிறது தான் லா தேஃபான்ஸ். உள்ளுக்குள்ள போகும். அம்மாடியோ, இது ரொம்ப பெரிய இது. அப்பா, பெரிய ஒரு ஓவியம், மிகப்பெரிய ஓவியம். இது சென்ட் ஜெர்மன் கோட்டையை வச்சிருக்கு. செஞ்சி கோட்டையை என் நினைவுபடுத்துது. எனக்கு திருச்சி செஞ்சி கோட்டைன்னு சொல்லுவாங்களா, அதை எனக்கு நினைவுபடுத்துது. இது சென்ட் ஜெர்மன் பகுதியெல்லாம் இப்படி தான் இருக்கு. காடும் மலையும் செந்நதியுமா போகிறது. இதுவும் அதை விட மிக பிரமாண்டமான மிகப்பெரிய ஒயில் ஓவியம். ஒரு சுவர்ண்ட முழு பகுதியையும் அப்படி பிடிச்சி வச்சிருக்குது. இந்த பெரிய பிரமாண்டமான மண்டபம் முழுவதுமே மிகப்பெரிய வானளாவிய ஓவியங்கள் வரையப்பட்டிருக்குது, ஒட்டப்பட்டிருக்குது அல்லது வைக்கப்பட்டிருக்குது. மிகப்பெரிய பிரமாண்டமான வானளாவிய ஓவியங்கள். இந்த மண்டபம் நான் நினைக்கிறேன் எங்களுடைய வீட்டை 2 முறை வைத்தாலும் கூட இந்த மண்டபத்துக்குள்ளே வச்செடுக்கலாம்னு நினைக்கிறேன். அந்தளவு பெரிய மிக பிரமாண்டமான ஒரு மண்டபம். லவன் களைச்சி போய் இருக்கிறார். இந்த செட்டியை தொட வேண்டாமா, பழைய காலத்து செட்டி போல இருக்குது. இவர்தான் லூயி கேத்தாக்ஸ். இவர்தான் லூயி கேத்தாக்ஸ். இவரை உலகத்தில், அதாவது பிரான்ஸ் நாட்டில் மிக அசுத்தமான அரசன் என்றால் லூயி கேத்தாக்ஸ்ன்னு சொல்லப்படுது. இவர் குளிக்கிறது இல்லை, துப்புரவின்மை என்றும் சொல்லப்படுது. இவர் தான் சொலைலுவம் என்றும் அழைக்கப்படுது. ஆனால் பிரான்ஸ் நாட்டினுடைய மிக அழகான மன்னன் யார் என்று சொன்னால் அதையும் லூயி கேத்தாக்ஸ் தான் சொல்லப்படுது. குளிக்காமல் இருந்ததாலேயும் சுத்தமின்மையாக இருந்ததாலேயும் கூட அவர் அழகாக இருந்திருக்கலாம். அந்த மேல் மாடத்திலேயே அடுத்த மண்டபத்துக்கு போகிறோம். மேல் மண்டபத்திலேயே அடுத்த மண்டபத்துக்கு போகிறோம். அவர்கள் பயன்படுத்திய அலுமாரி, மார்பிள் மேசை, சூடாக்கி, இயற்கையான சூடாக்கி அல்லது நெருப்பு ஊட்டி விறகுகள் வச்சு சூடாக்குற சூடாக்கி, அவர்களுடைய படுக்கை அறை. எப்படியான கட்டில படுத்திருந்திருக்கிறோம் பாருங்க. இப்படியான கட்டில் படுத்திருந்ததால தான் எங்களோட நாடுகளுக்கு பிடிச்சி கைப்பற்றி அநியாயமெல்லாம் செய்தவர். அவர்களுடைய இருக்கை இதெல்லாம் நான் நினைக்கிற துணியெல்லாம் பிறகு போட்டு செய்திருப்பினோம். எனக்கு தப்பி பிறகு போட்டு செய்திருக்கலாம் அழகுக்காக. அந்த கம்பளத்தாலேயே முழுவதுமாக பட்டிருக்கிறதால இது பிற்காலத்தில் போட்ட கம்பளமாக இருக்கணும், அல்லது முதலே இருந்த கம்பளம் மாதிரி இவர்கள் செய்து எடுத்திருக்கணும். இதுக்குள்ள முக்கியமான இடம் இருக்குது, குளியல் அறையும் மலசல கூடமும்.
முந்தின காலத்தில் எங்களோட ஊரில் இருந்தது போல மலம் இருந்த பிறகு அவர்கள் இந்த மலத்தை வேறு ஒருவர்கள்லாம் எடுத்துக்கொண்டு போய் சுத்தம் செய்கிறது. இது அடுத்த மண்டபம். இந்த கோட்டையின் வாயில் பகுதி மேலிருந்து பார்க்க நாங்கள் மேல் மண்டபத்தில் நிற்கிறோம். கீழே பார்த்துட்டோம், அடித்தளத்தையும் பார்த்துட்டோம். இப்போ மேல் மண்டபத்தை பார்த்துருக்கோம். குளிர்காலம் என்றதால நிறைய ஹீட்டர் போட்டிருக்கணும். அதால் ஜாக்கெட் போட்டுன்னு வந்து சுற்றி பார்க்க முடியாமல் இருக்குது. நார்மலாக சில இடங்களில் ஜாக்கெட்டுகளை வாங்கிடுவோம், வாசல்லையே வாங்கி அதை பக்குவப்படுத்தி வைப்பினம் என்றால் இலகுவாக சுற்றி பார்க்குறதுக்கு வசதியாக. ஜேசு கிறிஸ்துடைய இவோஷில் என்ற ஓவியம், அந்த உணவு போஷணம் என்று சொல்லுவினோம். அந்த உணவு அருந்துகிற அந்த ஓவியத்தை 2 வடிவமாக காட்சிப்படுத்திருக்கணும். அல்லது 2 வடிவமாக ஓவியம் வரையப்பட்டிருக்குன்னு சொல்லலாம். இதில் ஒன்று, இதில் ஒன்று. இதில் வந்து அந்த சமையலுக்காக கொண்டு வரப்பட்ட ஆடு மாடுகளோ என்ன தெரியல, இறைவன் மேலே இருக்கிற 2 ஓவியங்களும் இதில் வைக்கப்பட்டிருக்கு. நான் பார்க்க போகிற அறையை பற்றின விளக்கத்தில் கொடுத்துருக்கணும். அதை ஜூம் பண்ணி பார்க்கக்கூடிய மாதிரி செய்திருக்கணும். Venez par là si vous voulez. Le symbole de maladie des corps de cabinet. இது வந்து ரகசிய கூட்ட அறை என்று சொல்லப்படுது. இசை, புலவர்கள் சந்திப்பு போன்ற இது நடக்கிற அறை என்று சொல்லப்படுது. முழுவதுமாக கண்ணாடியால் செய்யப்பட்டிருக்கு. இந்த அறைக்குள்ளே போக முடியாது, பழுதாகிடுமன்றதுக்காக விடுதலை போல இருக்குது. இரவு நேரத்தில் இந்த கண்ணாடிகளில் இந்த 6 மெழுகுதிரியுடைய ஒளி பிம்பங்கள் அப்படியே பிரதிபலிக்குமாம். அந்தளவுக்கு ஒரு அழகான ரகசிய கூட்டம் நடக்கிற அறை. அதிகமாக இசை, புலவர்கள் போன்ற விடயங்களை பற்றி பேசும் அறையாக இது இருக்குது. புலவர்களுடைய சந்திப்பு அப்படியான விடயங்களை பேசுகிற அறையாக இது இருக்குது. இருக்குதுல்ல, இருந்திருக்குது. ரகசிய அலுமாரி, அலுமாரி நிறைய லாட்சிகள் வைக்கப்பட்டிருக்குது. முதல் கதவு இதை திறந்தால் முதல் கதவு, அதுக்கு பிறகு உள்ளுக்கு நிறைய லாட்சிகள், அதோட திறப்பு வச்சு பூட்டு வச்சு திறந்து மூடுற ரகசிய அலுமாரி. அவர்களுடைய சொத்துகள், முக்கிய பொருட்களை பாதுகாத்து வச்சிருந்த அலுமாரியாக இருந்திருக்கலாம். இது பக்கத்து அறைக்கு போகிறோம். கூடத்தை தாண்டி, குழுவாரை தாண்டி இங்கே அலுமாரி வைக்கப்பட்டிருக்கு. இந்த அலுமாரி புதிய அலுமாரி தான். ஒருவருடைய சிலை இருக்குது. Jean-Jacques Later. இது அந்த கோட்டையினுடைய பின்பகுதி. இந்த இடத்துக்கு உள்ளுக்கு நுழையாமலே, கோட்டைக்கு உள்ள நுழையாமலே அந்த பூங்காக்கள் நுழைகிற மாதிரி மக்கள் வந்து போகலாம். இது ஒரு படுக்கை அறை. எல்லா இதையும் ஒரு வடிவமாக செய்திருக்கணும். இப்படி தான் இது இருந்திருக்க வேண்டிய இல்லை, இப்படி இருந்திருக்கலாம் என்ற கற்பனையில் தான் செய்யப்பட்டிருக்கும். இதெல்லாம் புத்தகங்கள், அலுமாரி, வட்ட மேசை, கதிரை, இருக்கை, கட்டில், கம்பளம், பழங்கம்பளமாயும் இருந்திருக்கலாம், இல்லது அதுக்கு பிறகு வாங்கி போட்ட கம்பளமாக கூட இருந்திருக்கலாம். சூட்டுக்கு நெருப்பெறிஞ்சிருக்கிற மாதிரி ஒளி கொடுக்க மெழுகுதிரி என்று சொல்லி அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கின்றார்.
அடுத்த ஒரு ஹோலுக்குள்ளே வந்துட்டோம். இது முறையாக மைய செய்யப்பட்டிருக்குது கட்டிலோட. இது எல்லாமே தனித்தனியாக வேறு வேறு இடங்கள் இருந்தது தான் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கணும். ஹோலுக்கு இருந்ததுகள் எல்லாத்தையும், சாப்பாட்டு மேசை அதில் இருந்தது எல்லாத்தையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து பாதுகாக்கிறதுக்காக வச்சிருக்கணும். Who is that man? இந்த அறை மரேஷல் லான் என்றவருடைய அறை. ஆனால் இந்த அறையை அவர் நீண்ட காலம் பயன்படுத்தலையா. அவர் ஒரு போரில் இறந்ததால் அவருடைய மனைவியார் தான் இந்த அறையை அழகுபடுத்தி தனக்கு பிடிச்ச விதமாக வேறு இடங்கள்லேருந்து கொண்டு வந்த பொருட்களால் கொண்டு அலங்கரித்தவா. மிகப்பெரிய நீண்ட நிலை கண்ணாடி. அவருடைய மனைவியாரின் பெயர் லூயிஸ் தி ஹேகெனிக். அவர்தான் பிறகு இந்த இடத்துக்கு இந்த அறையை பயன்படுத்தியதாக சொல்லப்படுது. இன்றைக்கு நான் கதைச்சு கொண்டு இருக்கிற இந்த நேரத்தில் இந்த அரசர் நீண்ட காலம் வாழையில் ஒரு போரில் இறந்து போயிட்டாருன்னு சொல்கிற இந்த நேரத்தில் இன்றைக்கு உலகத்தில் இன்னொரு பெரும் போர் நடந்து கொண்டிருக்குது. அமெரிக்கா ஈரான் ஈராக் கண்டு அங்கேயும் அந்த நாட்டுக்கான பிரசிடெண்டுகள் ஜனாதிபதிகள் எல்லாரும் இறந்து கொண்டிருக்கிறதாக கேள்விப்பட்டிருக்கிறேன். மேல் பகுதியிலிருந்து கீழ்த்தளத்தை பார்க்குற வடிவம். நிச்சயமாக பிற்காலத்தில் இது எல்லாத்தையும் திருப்ப மீளுருவாக்கம் செய்திருப்பினோம். இப்படி ஒரு அதே பக்குவத்தோடு இருக்காது. மீளுருவாக்கம் நடந்திருக்குது. இப்படியாக நாங்கள் ஷத்தோது மேசோலாஃபித்தினுடைய கோட்டையை சுற்றி பார்த்துட்டோம். இந்த சுற்றுலா உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். நான் கூறிய சில வரலாறுகள் உங்களுக்கு பிடிச்சிருக்குமென்னு நினைக்கிறேன். இன்னும் பல ஓவியங்கள் உங்களுக்கு இருக்குது. 2 மணி நேரம் தாராளமாக போதுமானது இந்த வரலாறுகளை வாசித்து கொண்டு அந்த ஓவியங்களை கண்டுகளிக்க. ஆனால் அதுக்கு மேலவும் உங்களுக்கு அதை இன்னும் ரசிக்கணும், இன்னும் பார்க்கணும்னு நினைச்சால் இன்னும் நீங்கள் பார்த்து ரசிக்கலாம். மிக அழகான ஒரு குறுகிய சிறிய கோட்டை. இதை பார்த்து ரசியுங்கோ. இன்னொரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் பிரியாளவன். நன்றி, வணக்கம். இது கோட்டையின் வெளிப்பகுதி. கோட்டைக்கு இந்த வெளிப்பகுதியில் வந்து நாங்கள் இருந்து மகிழலாம். அதுக்கு எந்த கட்டணமும் இல்லை. கோட்டைக்குள்ளே சென்று பார்க்கறதுக்கு தான் கட்டணம் கொடுக்கப்பட்டிருக்குது. மற்றபடி கோட்டைக்கு வெளியில் சுற்றி பார்க்கறதுக்கு கட்டணம் இல்லை. ஒரு பூங்கா மாதிரி செய்யப்பட்டிருக்கு. இங்கே அதிகமாக கோட்டைகளுக்கு மிகப்பெரிய பிரம்மாண்டமான பூங்கா போல அல்லது பெரிய பார்க் அல்லது பெரிய நிலப்பகுதிக்கு நடுவில் தான் இருக்குது. ஆகவே அந்த நிலப்பகுதிகளை மிக அழகாக பாதுகாத்து பராமரித்து பூங்கன்றுகள் எல்லாம் வைத்து பராமரித்து கொண்டு வருது இந்த நாட்டு அரசாங்கம் அல்லது இந்த கோட்டைகளை பாதுகாத்து வர்ற நிலையங்கள். அப்படியாகத்தான் இந்த கோட்டை மிக அழகாக பராமரித்து பாதுகாக்கப்பட்டு வருது. முக்கியமாக இந்த கோட்டைகளுடைய வளாகத்தில் அழகான வளாகம் என்று சொல்லப்படுறது வேர்சை கோட்டை, ஷத்தோது வேர்சை. அந்த கோட்டை தான் மிகவும் அழகான பிரம்மாண்டமான வளாகமாக பார்க்கப்படுது. இது ஒரு சிறிய பூந்தோட்டமாக சிறிய ஒரு பார்க் இருக்கிறதாக இருக்குது. கோடை காலத்தில் இந்த பகுதி மிக அழகாக இருக்கும். கோடை காலத்தில் இந்த பகுதிகள் மிக அழகாக இருக்கும். நிறைய மக்கள் இந்த கோட்டைக்கு வந்து சுற்றி பார்த்து செல்கிறார்கள். இது அதனுடைய பின்பகுதி. முற்காலத்தில் இது முன்பகுதியாக கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஏனென்று சொன்னால் அந்த நாங்கள் உள் சென்ற பகுதியின் வாயில் ஒரு வாயிலாக அமைக்கப்படையில. ஆனால் இது வந்து ஒரு வாயில் வடிவத்திலேயே இருக்குது. இந்த வாயில் பகுதியை போய் பார்ப்போம். நான் செல்ல வேண்டிய பகுதி இந்த பகுதி தான். இன்றைக்கு வானமும் நல்ல நீல நிறத்தோடு அழகாக இருக்குது. வெயில் வந்தாலே மகிழ்ச்சி தான். ஆனால் இன்னும் வெயிலுக்கு காலம் இருக்குது. கோடை காலம் இன்னும் வரையில, இளவேநீர் காலம்தான் வரப்போகுது. இதுதான் கோட்டையினுடைய
பிரதான வாயிலாக, முக்கிய வாயிலாக இருக்க வேணும். ஏனென்று சொன்னால், நான் சென்ற அந்த முற்பகுதி வந்து வாயில் வடிவத்தில் இருக்கையில், அது பின்பகுதி மாதிரி இருந்தது. அதனால் இதுதான் இந்த கோட்டையினுடைய முன்பகுதியாக இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அந்த கோட்டையின் முன்பகுதி என்றதால தான் முன்னுக்கு நீர் தடாகங்கள் எல்லாம் வச்சு அமைக்கப்பட்டிருக்குது. அழகுக்காக இந்த குதிரைகள் வந்து நிற்கிறதுக்கான இடங்கள் போல எல்லாம் செய்யப்பட்டிருக்குது.